Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு important topic என்ன அப்படின்னா radar and applications. So இது இன்னும் டீடைலா சொன்னோம் அப்படின்னா radar communication and its applications அப்படினு சொல்றோம். So communication system பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துட்டோம். So அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து satellite communication பார்த்திருந்தோம். ரெண்டாவது வந்து fiber optic communication இல்லையா, ஆப்டிகல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றது. satellite communicationல சேட்டலைட்டோட ஹெல்ப்போட கம்யூனிகேட் பண்றது. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னலை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு சேர்க்கிறது. அப்ப டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன் இருக்கணும், ரிசீவிங் செக்ஷன் இருக்கணும். சோ அதை கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்ம இடையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த மீடியம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ அத வந்து சேட்டலைட்டை யூஸ் பண்றோம். சில இடங்கள்ல வந்து ஆப்டிகல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்றோம். இங்க வந்து நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேடார்ங்கிற டிவைஸ வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரேடாரோட அப்ரிவேஷன் என்ன எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ரேடார் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேஞ்ச் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ டிடெக்ஷன் அப்படின்னது ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி, ரேடியோ வேவ்ங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ஹெல்ப்போட எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு டார்கெட் இருக்கு அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் என்னது? ரேடார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப ரேடாரோட அப்ரிவேஷன் தான் இது. இதோட அக்ரோனிம் வேணாம், அதாவது அக்ரோனிம்னா சுருக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் ஓட சுருக்கம் அக்ரோனிம் அப்படின்னா ரேடார். ரேடாரோட அப்ரிவேஷன் கேட்டா இப்படி எழுதிக்கும். கிளியர்? ஓகேப்பா. அப்ப ரேடாரோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சென்ஸ்னா உணர்றது, தென் டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, கண்டறிகிறது, தென் நெக்ஸ்ட் locate அதோட லொகேஷன், எந்த இடத்துல அந்த டார்கெட் இருக்கு இல்லையா. சோ to sense, detect, then locate of what? Distant objects. Distant clear? Distant objects, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா like what? Aircraft சொல்லலாம், வானூர்தி. The next வந்து ஷிப் சொல்லலாம், கப்பல். The next வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லலாம், ஸ்பேஸ் கிராஃப்ட் எக்ஸெட்ரா. ஸ்பேஸ் கிராஃப்ட்னா விண்கலன்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ரைட்? சோ அப்ப ரேடார் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க, டு சென்ஸ், டிடெக்ட் அண்ட் லொகேட் ஆஃப் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் வாட்? ஏர்கிராஃப்ட், ஷிப், ஸ்பேஸ் கிராஃப்ட் எக்ஸெட்ரா. Then one more thing, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இன்விசிபிள் டு ஹியூமன் ஐ. சோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த எரிகற்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். சோ இது ஆப்போசிட்ல வரும், பட் தூரத்துல இருந்து நம்ம போகும்போது நம்ம எம்டி ஐ மீன் நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. அதுக்கு வந்து சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இல்லையா. சோ அப்ப அத வந்து என்ன சொல்லுவீங்க? இன்விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் டு த ஹியூமன் ஐ இல்லையா, மனித கண்களுக்கு தெரியாத ஒண்ணு. சோ அப்ப அது வந்து எந்த ஆங்கிள் இருக்கு, அதோட ஆங்கிள், தென் அதோட ரேஞ்ச் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, தென் அதோட வெலாசிட்டி என்ன. சோ இந்த மூணையும் ரேடார்ங்கிற டிவைஸ் மூலமா ஈஸியா என்ன பண்ணலாம்? டிடெக்ட் பண்ணலாம். கரெக்டா? சோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா டு டிடெக்ட் த ஆங்கிள் இல்லையா, கோணம் அப்படின்னு சொல்லுவோம். the next வந்து ரேஞ்ச் அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா velocity of the objects. ஆனா இது எப்படி இருக்கும்? invisible to human eye, invisible to human eye அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே, எனிவே
சோ இப்ப பாத்தீங்கன்னா ரேடாரை பொறுத்த வரைக்கும் சோ இந்த மாதிரி ஆண்டனா இருக்கும். சோ இந்த மாதிரி கரெக்டா இங்க எங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேபி டார்கெட் இருக்கும். சோ இதான் வந்து டார்கெட் அப்படின்னு வச்சுக்கோமே. டார்கெட் வந்து என்னவானாலும் இருக்கலாம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஷிப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஏர்கிராஃப்டா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன்ஸ் ஷிப்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா நம்ம ரேடாரை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? சோ இந்த ரேடார் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் வேவ் ஃபார்ம்ல இப்படி போய் படும், கரெக்டா? பட் என்ன ஆகும், டார்கெட்ல பட்டு எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஸ்கேட்டர் ஆகும். சோ இது சிம்பிளி we can say reflection அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா போன அதே டைரக்ஷன்ல வரலாம், வந்து திருப்பியும் இந்த ஆண்டனாவுக்கு வரும். சோ இது வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது, இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. அப்ப சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த ஆண்டனா டிரான்ஸ்மிட்டரா ஆக்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும்போது ரிசீவிங் ஆண்டனா வந்து ஆக்ட் பண்ணும். சரியா? ஓகே, சோ இதான் நடக்கக்கூடியதுப்பா. அப்ப ரேடார்ல வந்து டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் மூலமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அத வந்து நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்மிட் பண்றேன் டுவர்ட்ஸ் த டார்கெட். டார்கெட்ல பட்டு டார்கெட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். அதுல பட்டு என்ன ஆகும், ஃபுல்லி வந்து ஸ்கேட்டர் ஆகும், ஐ மீன் ரிஃப்ளெக்ட் ஆகும் கூட சொல்லலாம். டிஃபரண்ட் டைரக்ஷன்ஸ்ல நடக்கும். பட் அதுல ஒரு பார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி எங்க வரும், இந்த டார்கெட் வரும். அப்ப போயிட்டு வரக்கூடிய டைமை வந்து நம்ம நோட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ இங்க இருந்து இது வரைக்கும் போறதுக்குள்ள டைம் பிளஸ் வரதுக்குள்ள டைம், போயிட்டு வரக்கூடிய டைம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம இங்க இருந்து சென்ட் பண்ணும்போது டைமை நோட் பண்ணிப்போம். இனிஷியல் டைம் 0ன்னு எடுத்துப்பீங்க. போயிட்டு வரதுக்கு வந்து 10 செகண்ட் ஆகுது அப்படின்னா 10 செகண்ட் டைம் டிஸ்டன்ஸ்ல அது கிடையாது, 5 செகண்ட் டிராவலிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா போயிட்டு வரதுக்கு தான் 10 செகண்ட், அப்ப போறதுக்கு எவ்வளவு, 5 செகண்ட்ஸ். அப்ப போயிட்டு வரக்கூடிய டைமை 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும், கரெக்டா? சோ இதுல இருந்து நம்ம அந்த டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பிரஷன் என்னது, ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். பட் போயிட்டு வரக்கூடிய டைமை 2 ஆல டிவைட் பண்ணோம். சோ t by 2, இது மேல போயிடுச்சுன்னா 2d by t, கரெக்டா? சோ அப்ப c is equal to 2d by t. from this d is equal to t இங்க போயிடுச்சுன்னா ct by 2. இதுதான் அது எவ்வளவு ரேஞ்ச் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். why? because electromagnetic waves எல்லாமே லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். சோ அதோட ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு மீட்டர். ஓகேவா? அப்ப ஒரு மைக்ரோ செகண்டுக்கு 300 மீட்டர். சோ அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே, தென் t டைம் நமக்கு தெரியும், போயிட்டு வரக்கூடிய டைம் டோட்டல் டைம் அத 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிராவலிங் அந்த ஐ மீன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த டார்கெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப இங்க இருந்து சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றாங்க இல்லையா, டார்கெட்ல பட்டு திருப்பி எல்லா டைரக்ஷன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆர் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுல ஒரு பார்ட் மட்டும் இங்க வரும். சோ இத என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணி திருப்பி ஆம்பிளிஃபிகேஷன் அது கண்டிப்பா நடக்கும். ஆம்பிளிஃபையர் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபை பண்ணி அதுல எர்த் ரிலேட்டடா இல்லையா அந்த டார்கெட் வந்து எங்கெங்க இருக்கு, அந்த லொகேஷன் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத வந்து ஈஸியா வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் இல்லையா. சோ மெயினா ஆம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, டு டிட்டர்மைன் geographical statics of the objects. கரெக்ட்டா? சோ இந்த சிக்னல் வந்த பிறகு இந்த சிக்னல்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி சோ அதுல இருந்து இந்த விஷயத்தை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எது, ஜியோகிராபிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், புவி சார்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க of the objects. அந்த ஆப்ஜெக்ட்ஸோட எர்த் ரிலேட்டடா அது எந்த லொகேஷன்ல இருக்கு இல்லையா, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியா டிட்டர்மைன் பண்ணலாம். இப்ப இதுதான் ரேடார் சிஸ்டம். அப்படிதானப்பா? இந்த மாதிரி எர்த் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ரேடார் இங்க எழுதிக்கலாம், ரேடார் சிஸ்டம். சரி, அப்ளிகேஷன்ஸ் பாப்போம். இதோட அப்ளிகேஷன்ஸ். சோ அப்ளிகேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மிலிட்டரி ஃபீல்ட்ல என்ன அப்ளிகேஷன், மிலிட்டரி ராணுவத்துல
இல்லையா? அதாவது ஒரு டார்கெட், நம்ம எந்த இடத்துக்கு வந்து கரெக்டா வந்து நம்ம ஃபைட் பண்ணணும் இல்லையா, மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருப்போம். அந்த டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு ரேஞ்ச்ல இருக்கு, அதை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த ரேடாரை யூஸ் பண்ணி ரேடியோ சிக்னல்ஸ் சென்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இன் மிலிட்டரி. ஓகேவா? சோ எதுக்கு? டு locate and determine the target அப்படின்னு சொல்லலாம் மெயினா. கரெக்டா? சோ இது வந்து ஒன்னு. ரெண்டாவது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா நேவிகேஷன் பர்பஸ்ல யூஸ் பண்றாங்க இல்லையா? நேவிகேஷன் சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டம். சோ நேவிகேஷன் சிஸ்டம்னா நேவிகேஷனாலே வழி நடத்துறது. எல்லா மொபைல் போன்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு பர்టిక్యులர் இடத்தை வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா அதுக்கான கைடன்ஸ், கைட்லைன் வந்து கரெக்டா கொடுக்கும் இல்லையா? அதான் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நேவிகேஷன் சிஸ்டம். சோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஏர் சர்ச் இல்லையா? ஏர் சர்ச்னா வான் தேடுதல், இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா நேவிகேஷன்ல. சோ அப்ப இங்க எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஏர் சர்ச், then ship borne surface search. Okay, air search, ship borne surface search, பரப்பு தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Okay, so and the third one missile guidance. மிசைல் தெரியும், ஏவுகணை இல்ல, ஏவுகணை வழி நடத்துறது. எந்த ட்ராக்ல எந்த இதுல வந்து நம்ம லான்ச் பண்ணா கரெக்டா அந்த டார்கெட்ல போய் விழும் அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த யூஸ் பண்றாங்க. அண்ட் தி தேர்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோலஜிக்கல், மெட்டரோலஜிக்கல் அப்சர்வேஷன். சோ இத பொறுத்த வரைக்கும் மெட்ரோலஜிக்கல் அப்படின்னாலே தெரியும், அதாவது மழைப்பொழிவு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழைப்பொழிவு அப்படின்னா என்னது? எந்த அளவுக்கு வந்து ரெயின் ரேட் இருக்கு இல்லையா? சோ அத வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப அதை இங்க எழுதலாம் இல்லையா? என்னது? precipitation. precipitation. precipitation rate, then wind speed இல்லையா, காற்றினுடைய வேகம், then precipitation rate அப்படின்னா மழைப்பொழிவு வீதம். சோ இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு, டிடெக்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாங்க? மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன் ஃபீல்ட்ல இந்த ரேடாரை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எஸ். the next fourth one என்ன அப்படின்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன். எமர்ஜென்சினா என்னது? அவசர காலத்துல இல்லையா? சோ அவசர காலம் அப்படின்னா ஃப்ளட் எல்லாம் வருது அப்படின்னா மீட்பு பணியில வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு வந்து என்ன பண்றாங்க? ரேடாரை யூஸ் பண்றாங்க இல்லையா? ரேடாரை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? ரேடார் எங்க? எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்றோம். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா employed to locate and rescue people இல்லையா? ஆபத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கரெக்டா அதை வந்து எம்ப்ளாய் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ற, எந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதுக்காக இந்த ரேடாரை வந்து யூஸ் பண்றாங்க. ரைட்? சோ இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ்ல வரக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.